அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நான் ரமதான் பேசுகின்றேன். நான் உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் கடந்து சென்று விட்டேன். எனக்கான நேரம் முடிந்துவிட்டது. நான் சென்றாக வேண்டும் என்பதுதான் இறை கட்டளையும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என நான் அனைவரின் பிரியத்திற்குரியவனாக இருப்பது என்பது எனக்கு மகிழ்ச்சியாகவே உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்களுக்கு என்னால் ஏற்பட்ட மாறுதல்களையும் இங்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் என்னால் முடிந்தவரை உங்கள் ஈமானை பாதுகாத்தேன், பலப்படுத்தினேன். உங்கள் சிந்தனைகள் சதாவும் அல்லாஹ்வின் நினைவில் இருப்பதற்கு நான் காரணமாக ஆனேன். ஐவேளை தொழுகையாளிகளாக நீங்கள் மாறினீர்கள். ஒரு இரு தடவையோ அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகளோ குர்ஆனை ஓதி முடிப்போராக நீங்கள் ஆகினீர்கள். பணம், காசுகள், சொத்து, செல்வங்கள் அத்தனையும் அல்லாஹ்தான் கொடுத்தது என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கி இருந்தது. எனவேதான் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மிக தாராளமாக செலவு செய்தீர்கள். பாவங்களை செய்வதற்கு அஞ்சுபவராக நீங்கள் இருந்தீர்கள். இப்படியாக என்னால் நீங்கள் உங்களிடமே நிறைய மாற்றம் கண்டீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் சென்ற பிறகு நீங்கள் அதே ஈமானுடன் நற்செயல்களுடன் இருப்பதற்கு எனக்கு ஆசை இருக்காதா? நீங்கள் என் மீதுள்ள பிரியத்தால் மீதமுள்ள 11 மாத காலத்தையும் ரமதானை போன்றே கழிப்பீர்கள் என நான் ஆதரவு வைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். எனவே நான் சில அறிவுரைகளை கொடுக்கின்றேன். அவைகளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அல்லாஹ் உங்கள் ஈருலக வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்குவான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் உடனான தொடர்பை அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். திக்ரின் மூலமாகவும் இன்ன பிற அமல்களின் மூலமாகவும் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். துஆவை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வின் கருணை எப்பொழுதும் உண்டு. அவன் கருணையை மட்டுமே நம்புங்கள், நாடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் நற்கிருபை செய்வான். தஹஜ்ஜுத் எனும் கதவுகள் இப்பொழுது கூட திறந்துதான் உள்ளது. தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்படியாக நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவான வாழ்க்கைக்கும் அது போதுமானதாக இருக்கும். அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், ஐங்கால தொழுகையை ரமதானை போன்றே ஜமாத்துடன் நிறைவேற்றி வாருங்கள். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அடுத்த வருடம் உங்களில் நான் யாரை சந்திப்பேன் என்பது எனக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் வாரி வாரி வழங்குவானாக. நற்செயல்கள் புரிவதற்கும் முழுமையான ஈமானுடன், உறுதியான ஈமானுடன் வாழ்க்கையை நடத்துவதற்கும் மீதமுள்ள 11 மாத காலத்தை ரமதானுடைய காலத்தை போன்று சந்திப்பதற்கும் நான் உங்களுக்கு துஆ செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.